இன்னைக்கு தர்பூசணியோட தோல் அதை நம்ம வந்து வெள்ளை பகுதியை வச்சு எப்படி ஒரு பொரியல் செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ நான் தர்பூசணி வந்து அந்த சிவப்பு பகுதியெல்லாம் எடுத்துட்டு இப்போ நான் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பேனில் வந்து கடுகு போட்டு அது நல்லா பொரியட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இது ரெண்டுத்தையும் நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த தர்பூசணியும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, இதுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு கொஞ்ச நேரம் வந்து மூடி வச்சிடலாம், கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு ஜாரில் வந்து ஒரு 10 பல் வந்து தேங்காய், ஒரு 4 வந்து பூண்டு, ஒரு 5-6 வந்து சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா அரைச்சிட்டு, இப்போது நல்லா நம்மளுக்கு அந்த தர்பூசணி வந்து வெந்துட்டுருக்கோம். இந்த மசாலாவையும் சேர்த்துட்டு கிளறிட்டா நம்மளுக்கு பொரியல் ரெடி.